வணக்கம். தாய் வீடு, மார்ச் 2026. ஓர் ஈழ நாட்குறிப்பு. எழுதியவர் ஓவியர் ஜீவா. வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி. இன்று உலகம் சுருங்கிவிட்டது என்று சொல்வார்கள். எல்லோருக்குமே அப்படி என்றால் நிச்சயமாக இல்லை. இப்படி ஒரு நிலையில் இலங்கை செல்வதும் எனக்கு ஒரு ஆடம்பரம்தான். ஆனாலும் தாய் வீடு இதழின் வருடாந்திர கூடுகைக்கு இந்த வருடம் என்னையும் ஓர் அழைப்பாளராக தேர்ந்தெடுத்ததில் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். இந்த பெருமையை பீற்ற ஒரு கட்டுரையா என்று நீங்கள் நினைப்பது எனக்கு கேட்கிறது. இந்த கட்டுரை தமிழ்நாட்டில் வாழ்பவர்களுக்கு நான் அறிந்த தகவல்களை சொல்வதற்கும், ஈழத் தமிழர்கள் ஒரு இந்திய தமிழனின் பார்வையை அறிவதற்கும் தான். தாய் வீடு கூடுகையில் நான் கலந்து கொள்வது இது முதல் முறையல்ல. 2013 அழைக்கப்பட்டு தாய் வீடு குழுவினருடன் கனடாவில் மகிழ்ச்சியாக 3 வாரங்களை கழித்தேன். 10க்கும் மேற்பட்ட இலவச ஓவிய பட்டறைகளை பள்ளி மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, தமிழ் ஆசிரியர்களுக்கு மற்றும் முதியோர்களுக்கும் நடத்தினோம். ஏராளமான தமிழர்களிடமிருந்து அவர்கள் வாழ்க்கை அனுபவங்களை கேட்டறியும் வாய்ப்பும் கிடைத்தது. இந்த வருடம் இலங்கையில் கூடுகை மட்டக்களப்பில் நடப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பிப்ரவரி 9 அன்று நானும் நாகர்கோவிலில் இருந்து வந்த தாய் வீட்டின் தொழில்நுட்ப வல்லுநர் சாம் டேனியலும் யாழ்ப்பாணத்திற்கு சென்னையில் இருந்து விமானம் ஏறினோம். 80 பயணிகளை கொண்ட இண்டிகோ விமானம் மதியம் சுமார் 12 மணி அளவில் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் தரையிறங்கியது. விமான நிலையம் எனக்கு ஆச்சரியத்தை தந்தது. மிகவும் சிறிய நிலையம். ஒரே ஒரு நபர் பயன்படுத்தக்கூடிய கழிவறைகள் மட்டுமே இருந்தன. எங்கள் பெட்டிகளை எல்லாம் ஒரு அறையில் குவித்து வைத்திருந்தனர். சுழலும் டிராலி எல்லாம் இல்லை. உரிய சீட்டுகளை காட்டி பெட்டிகளை பெற்றுக்கொண்டோம். விமான நிலையத்திற்கு நண்பர் பொன்னையா விவேகானந்தனும் அவர் தங்கையின் மருமகன் சுப்பிரமணியம் சிரஞ்சீவனும் விவேகானந்தனின் தமக்கை பேரன் அரவாணனும் வந்திருந்தனர். சியான் என்று அழைக்கப்பட்ட சீரன் சீவன் இந்த பயணம் முழுவதும் எங்களுடனேயே இருந்து காரையும் வேனையும் திறமையாக ஓட்டி எங்களை கவனமாக பார்த்து கொண்டார். கார் பலாலியிலிருந்து யாழ் நகரை நோக்கி சென்றது. கடைகளையும் கடை போர்டுகளையும் மக்களையும் வியப்போடு பார்த்து கொண்டே பயணித்தேன். நெற்று நிறைய விபூதி பட்டையுடன் திருவள்ளுவர் சிலையை ஒரு நார்ச்சந்தியில் பார்த்தேன். தூய தமிழ் சொற்களே கடை விளம்பர பலகைகளை அலங்கரித்தன. தமிழ்நாட்டில் பேக்கரி என்றும் அடுமனை என்றும் அழைக்கப்படும் கடைகள் அங்கு வெதுப்பகங்களாக காட்சியளித்தன. மதிய உணவுக்கான இடம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருந்ததால் அங்கு சென்று அடைந்தோம். பருத்தித்துறை சாலையும் நாவலர் வீதியும் சந்திக்கும் இடத்தில் யாழ்மனை என்ற அந்த உணவகத்தின் உள் அலங்காரங்கள் மிக எளிமையாக காட்சியளித்தன. பனை மட்டைகளினால் உச்சுவர்கள், அம்மி, ஆட்டுக்கள் போன்ற பொருட்களை ஆங்காங்கே காட்சிப்படுத்தியிருந்தனர். பஃபே முறைப்படி உண்ணும் வசதிதான். மண்பானைகளில் உணவுகளை வரிசைப்படுத்தியிருந்தனர். தட்டும் மண் தட்டுதான். 2 வகை அரிசியினால் சமைக்கப்பட்ட 2 நிறங்களில் சோறு, கூட்டு, பொரியல்கள் என்று சைவ வகையில் 4-5 பானைகளும், இன்னும் சில பானைகளில் சிக்கன், மட்டன், மீன், இறால் வகைகளும் உண்டு. அவற்றுக்கு தனி கட்டணம். ஆவலுடன் மீன் கறியை எடுத்துக்கொண்டேன். பெரிய துண்டத்துடன் கிட்டத்தட்ட நாஞ்சில் நாட்டு கருத்த கறியை நினைவூட்டும் ருசி. மோர், தயிர் போன்றவை இல்லை. இப்படி இலங்கையில் என் முதல் உணவை யாழ்மனை தந்தது. கண்ணில் பட்ட நாவலர் வீதி என்ற பெயர் ஒரு சரித்திரத்தை நினைவூட்டியது. உணவு அருந்திய பின் சென்ற இடம் ஈழ வரலாற்றில் முக்கியமான இடத்தை பெற்ற யாழ் நூலகம். தீ வைக்கப்பட்டு நூல்கள் எரிந்து போனதாகவும் கட்டடம் அதிகமாக சேதமாகவில்லை என்றும் சொன்னார்கள். நான் சென்ற அன்று வார விடுமுறை. மீண்டும் ஒரு நாள் அங்கு சென்றபோது செருப்புகள் உள்ளே அனுமதி இல்லை என்பதை அறிந்து வியந்தேன். முன்னால் இருக்கும் பழைய கட்டடத்தைப் போலவே பின்னாலும் ஒரு புதிய கட்டடத்தை கட்டியிருக்கின்றனர். ஒரு சுற்றுலா தலம் போல மக்கள் வந்து போய்க் கொண்டிருந்தனர். அடுத்து சென்றது ஒல்லாந்தர் கோட்டை.
ஒல்லாந்தர் என்பது டச்சு மக்களை குறிப்பது. அவர்களது ஆட்சி இலங்கையில் 1658 முதல் 1796 வரை சுமார் 138 ஆண்டுகள் நடைபெற்றிருக்கிறது. நட்சத்திர வடிவிலான இந்த கோட்டையைப் போல பல கட்டமைப்புகளை டச்சு ஆட்சியாளர்கள் கட்டியிருக்கிறார்கள். ரோமன் டச்சு சட்டம், டச்சு சீர்திருத்த திருச்சபை, பல கட்டடக்கலை, கல்வி மற்றும் வர்த்தக மேம்பாடுகள் இவர்களின் காலத்திலேயே உருவாயின. 1796 ஆங்கிலேயரிடம் ஆட்சியை இழந்திருக்கின்றனர். நல்லூர் என்றதும் அங்கிருக்கும் கந்தசாமி கோவில் தான் நினைவுக்கு வரும். கோவிலுக்கு சற்று முன்பாக ஈழ விடுதலைக்காக உண்ணாவிரதம் இருந்து திலீபன் மரித்த இடம் உள்ளது. 15/9/1987 முதல் 26/9/1987 வரை உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார். அங்கு இப்போது ஒரு நினைவு சின்னம் சிறிய அளவில் உள்ளது. அதை கடந்தவுடன் நல்லூர் கந்தசாமி கோவில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. பல வீடியோக்களில் அந்த கோவில் திருவிழாவை பார்த்த நினைவுகள் வந்தன. அப்போது நடை சாத்தப்பட்டிருந்ததால் உள்ளே செல்ல முடியவில்லை. அந்த வட்டாரமே அந்த கோவிலின் சுவடுகளுடனேயே காட்சியளித்தது. கோவில் கட்டுமானத்தில் கோபுரங்கள் மட்டுமே தமிழ்நாட்டு கோவில்கள் போல் இருந்தன. மற்றபடி வளைவுகளான ஆர்ச்சுகள் கோவில் கட்டடத்தில் பெருமளவு ஆக்கிரமித்திருந்தன. பின்னர் ஒரு முறை கோவிலுக்கு சென்ற போது பிரகாரம் முழுவதுமே வளைவான ஆர்ச்சுகளால் அமைக்கப்பட்டிருந்தன. இலங்கையில் கோவில்களுக்குள் செல்லும் போது சட்டை அணியாமல் தான் செல்ல வேண்டும் என்று கட்டுப்பாடுகள் உள்ளன. கிட்டத்தட்ட கேரள குமரி மாவட்ட விதிகள் தான் இவை. நல்லூர் கோவிலில் அர்ச்சனை கட்டணம் வெறும் ₹1 தான் என்பதும் ஒரு செய்தி. அருகிலேயே சங்கிலியன் தோரண வாயிலுடன் கூடிய கட்டடமே யாழின் மிக பழைய கட்டிடம் என்று சொல்ல அறிந்தேன். கந்தசாமி கோவிலுக்கு சற்று எதிரில் உள்ள பகுதியில் 2 புகழ்பெற்ற ஐஸ்கிரீம் கடைகள் இருக்கின்றன. முதல் நாள் லிங்கம் ஐஸ்கிரீம் கடையில் ஃப்ரூட் சாலட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அற்புதமான சுவை. மேஜையில் அமர்ந்து ஆர்டர் தந்துவிட்டு பின்னர் பணம் தரும் முறை இந்த கடைகளில் இல்லை. முதலிலேயே பணம் தந்தால் மட்டுமே கிடைக்கும். காரணம் கேட்டபோது கோவில் திருவிழாக்களின் போது பெரும் கூட்டம் இந்த கடைகளுக்கும் படையெடுப்பதால் கூட்ட நெரிசலில் பணம் கொடுக்காமல் செல்லும் அனுபவங்களை பெற்றதால் இந்த நடைமுறை என்று சொன்னார்கள். பின்னர் ஒருமுறை அங்கிருக்கும் ரியோ ஐஸ்கிரீம் கடைக்கு சென்ற போது கிடைத்த அனுபவமே வேறு. ஐஸ்கிரீமுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய கடையை நான் பார்த்ததே கிடையாது. 2 தளங்களில் விரிந்து பறந்திருக்கும் இந்த கடையில் ஆர்டர் கொடுக்க காத்திருக்கும் கூட்டம் கண்டு பிரமித்து போய்விட்டேன். அரியாலை சேர்த்து பார்த்து இந்து மயானம் அருகே வண்டி நிறுத்தப்பட்டது. இதன் அருகில்தான் செம்மணி புதைகுழிகள் என்று அழைக்கப்படும் இலங்கை வரலாற்றின் கொடிய சோகம் படர்ந்த இடம் என்று சொன்னார்கள். இராணுவத்தினரால் கொல்லப்பட்ட ஏராளமான தமிழர்களின் உடல்கள் இங்கே தோண்டி எடுக்கப்பட்டன. குழந்தைகளின் சடலங்கள் உட்பட. நீதிமன்ற உத்தரவிற்கிணங்க இது பாதுகாக்கப்பட்ட இடம். யாரும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. இது ஒரு குற்ற பிரதேசம். உள்நுழைவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது யாழ்ப்பாணம் நீதிபதியின் உத்தரவுப்படி என்று ஒரு போர்டு வாசலிலேயே இருக்கிறது. அங்கு சென்றவுடனேயே உள்ளிருந்து காவல்துறையினர் வெளியே வந்து நம்மை தடை செய்கின்றனர். விவேகானந்தனின் ஊரான கிளிநொச்சியை நோக்கி எங்கள் பயணம் தொடர்ந்தது. வழியெங்கும் நெல் வயல்கள், உப்பளங்கள், உப்பும் மணலும் பாய்ந்து தரிசான நிலங்கள், பனங்காடுகள், கடலோரங்கள், உப்பங்கழிகள் என்று கண்ணுக்கு விருந்தான விஷயங்கள் தென்பட்டு கொண்டே இருந்தன. அறுவடை காலம் என்பதால் எல்லா சாலைகளிலும் பாதி பகுதியை அடைத்து நெல்லை காய போட்டிருந்தார்கள். இது இங்கு மட்டுமல்ல, பயணம் முழுவதும் சாலைகளில் கண்ட காட்சி இது. யாழ்ப்பாண தீபகற்பத்தை மெயின்லேண்டுடன் இணைக்கும் 2 பாலங்களில் ஒன்றான சங்குப்பிட்டி பாலத்தை கடந்து சென்றது ஒரு அற்புதமான அனுபவமாகும். பாலத்தின் ஓரங்களில் அப்போதே பிடித்த மீனுடன் சிறு வியாபாரிகள் மீன் விற்று கொண்டிருந்தனர். செல்லும் வழியில் பூநகரியில் ஆலடி சந்திக்கோட்டையின் சிதிலங்களை பார்வையிட்டோம். மண்ணால் அடைக்கப்பட்டிருந்த சுரங்கப்பாதையும் இருந்தது. வழியில் தேநீர் அருந்தலாம் என்று இறங்கினோம். அது ஒரு இராணுவ கேண்டீன். நெஸ்டி, நெஸ்கோபி, பெரிய சைஸ் உளுந்து வடை, கொத்து ரொட்டி இத்தியாதி என்று விலைப்பட்டியல் அறைகூவியது. இந்தியாவைப் போல அதிக அளவில் டீ கடைகள் கண்ணில் படவில்லை. பாய்லர் டீ,
அடுப்பில் காய்ச்சிய தேநீர் எல்லாம் அபூர்வம். பெரும்பாலும் பட்டன் அழுத்தினால் கொட்டும் பிராண்டட் டீ கோப்பி தான். இராணுவ கேண்டீன் என்பதால் சுத்தமாக இருந்தது. ரெஸ்ட் ரூமை கூட பூட்டி வைத்து சாவி கேட்டால் மட்டுமே தருகிறார்கள். இப்போது இராணுவத்திற்கு வேலை குறைவு என்பதால் இப்படி கேண்டீன்கள் நடத்துகிறார்கள் என்று நண்பர் வேடிக்கையாக சொன்னார். இத்தகைய கேண்டீன்களை நான் சென்ற இடமெல்லாம் பார்த்தேன். நாங்கள் தங்க வேண்டிய இடம் விவேகானந்தனின் வீடு. கிளிநொச்சியில் பெரிய பரந்தன் பகுதி. வாய்க்காலை தாண்டும் 5ஆம் நம்பர் பாலம் வழியே வீட்டு வாசலுக்கு செல்லலாம். அங்கு அவரது தமக்கை வசிக்கிறார். நெல் வயல்களாக இருந்த பகுதியில் அந்த காலத்திலேயே அவரது தந்தை ஒரு தோட்ட வீடு கட்டியிருக்கிறார். இப்போது விவசாய நிலத்தில் வீடு கட்ட அனுமதி தருவதில்லை என்று சொன்னார்கள். ஒரு பகுதியில் தமக்கை, அடுத்த பகுதியில் தங்கை குடும்பத்தினர். அதற்கு அருகில் அவர்களது தாயார் வசிக்கிறார். அவர் வசிப்பது இந்தியாவிலிருந்து தாயகம் திரும்பியோருக்காக இந்திய அரசு கட்டித்தந்திருக்கும் ஒரு சிறிய வீடு. தாயார் தமிழ்நாட்டில் அகதிகள் முகாமில் நீண்ட காலம் வசித்தவர். மிக தைரியமான பெண்மணி. எங்களுக்கு விவேகானந்தனின் அறை ஒதுக்கப்பட்டது. சுற்றிலும் மரங்கள், வேலிக்கு அந்த பக்கம் நெல் வயல்கள். ஈழ விடுதலை போரின் போது பக்கத்து ஆணையிரவு இராணுவ தளத்திலிருந்து கண்மூடித்தனமாக ஏவப்பட்ட ஷெல்கள் தாக்கி வீடே அழிந்து போய் இப்போது மீண்டும் கட்டப்பட்டது என்று சொன்னார்கள். வாசலில் இருந்த தென்னை மரத்தில் ஷெல் துளைத்த ஓட்டை இன்னும் இருக்கிறது. ஆனால் மரமும் காய்க்கிறது. நன்றி, வணக்கம்.